Hello guys, welcome to Anasi Academy for TNPC. In this video we are discussing about leisure. இந்த poem பத்தின பார்க்க போறோம். இந்த poem எதுல இருக்குன்னா வந்து 9th standard bookல வந்து stopping by woods on a snowy evening அந்த poemக்கு பின்னாடி read and enjoy pageல கொடுத்திருக்காங்க சரிங்களா? இதோட பேஜ் நம்பர் என்னன்னா 21. Okay. Let's move to the poem. Leisure அப்படின்னா என்னன்னா வந்து ஓய்வு. சரிங்களா? ஓய்வு எடுக்கிறத பத்தி தான் வந்து இந்த poem ஃபுல்லா வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா? What is this life is full of cares, we have no time to stand and stare. என்னன்னா வந்து என்ன லைஃப் இது? What is this life? என்ன லைஃப் இது? You full of care. இங்க கேர் எடுத்து கொடுத்திருக்காங்க வந்து ஸ்ட்ரெஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒர்க்ஸ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க சரிங்களா? We have no time to stand and stare. இங்க வந்து ஸ்டாண்ட்னா வந்து பாக்குறது, ஸ்டாண்ட்னா வந்து நிக்கிறது, ஸ்டார்னா வந்து பாக்குறது சரிங்களா? நம்மளால நின்று ஒரு விஷயத்த பாக்குறது கூட டைம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. No time to stand beneath the bows and stare as long as ships are cow. என்னன்னா வந்து பவுஸ்னா வந்து பிரான்ச்சஸ் சரிங்களா? இங்க ட்ரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஒரு ட்ரீ கடலில் நின்று தூரத்துல இருக்கிற ஷீப்ஸ் கவுஸ்லாம் வந்து மேயறது கூட நீங்க உங்களால பார்க்க கூட டைம் இல்லை. அந்த அழகை வந்து ரசிக்க கூட டைம் இல்லை. ஒரு நேச்சர், அதெல்லாம் ஒரு நேச்சர் இல்லையா? அந்த நேச்சரை கூட உங்களால பார்த்து ரசிக்க கூட உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. No time to see when woods we pass, when squirrel hide their nuts in grass. என்னன்னா நம்ம வந்து இங்க woodsன்றது வந்து ஃபாரஸ்ட் சொல்றாங்க. ஃபாரஸ்ட்ல வந்து நம்ம ஃபாரஸ்ட்ல வந்து போயிட்டு இருக்கும் போது வந்து இந்த ஸ்குரேலை பாக்குறோம் சரிங்களா? ஒரு அணில பாக்குறோம். அது வந்து நட்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்குன்னா வந்து கிராஸ்ல வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்கு, புல்ல வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை கூட பார்க்க நம்ம டைம் இல்லை. நோ டைம் டு see அப்படின்னு சொல்றாங்க. அந்த அழகை கூட பார்க்க நம்மளுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? No time to see in a broad daylight stream full of stars like a skies at night. என்னன்னா வந்து broad daylight, அதாவது நம்மளோட டேல வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிற ஒரு டேல வந்து streams full of stars, அதாவது இங்க ஸ்ட்ரீம்னா வந்து நதின்னு வச்சுக்கலாம். ஓகே, நதியில வந்து அதுல வந்து இந்த டே லைட் படுறப்ப, சூரிய ஒளி படுறப்ப வந்து அது மின்னும் இல்லையா? அந்த மின்றதை வந்து ஸ்டார்ஸ், அதை வந்து ஸ்டார்ஸ் சொல்றாங்க. ஓகே, அந்த மின்றதை வந்து ஸ்டார்ஸ் சொல்றாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து டைம்ல ஸ்டார் இருக்கிற ஸ்கை எப்படி இருக்கோ அந்த மாதிரி டே டைம்லயே வந்து இந்த ஸ்ட்ரீம்ல வந்து ஒளிப்பட்டு நல்லா அழகா மின்றது வந்து ஸ்டார் மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். No time to turn at a beauty glance when watching her feet how they can dance. என்னன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து no time to turn at a beauty glance. Beauty of glance என்னன்னா வந்து ஒரு பெண்ணை சொல்றாங்க. ஒரு அழகான ஒரு பெண்ணை வந்து திரும்பி பார்க்க கூட உங்களுக்கு டைம் இல்ல. And watch her feet how they can dance. என்னன்னா வந்து அவங்க ஃபீட்டை பாருங்க, அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்க, அதை பார்க்க கூட உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. No time to watch till her mouth can enrich that smile her eyes behind. என்னன்னா வந்து அதாவது கண்ணுல வந்து இருந்த ஸ்மைல் வந்து, அதாவது சிரிப்பு வந்து அவங்க உதடுக்குள்ள வர வரைக்கும், அவங்க உதடுல வந்து சிரிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்குள்ள வந்து சம் ஒர்க்னு போயிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா? ஓகே, அழகா வந்து ரசிக்க கூட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. A poor life this is full of care, we have no time to stand and stare. Again repetition ஆயிருக்குல்ல? ஓகே, என்னன்னா வந்து a poor life this is, என்ன லைஃப் இது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்ன லைஃப் இது, ஒரு 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 ஹாப்பினஸே இல்லையே, அதாவது வேலைன்னு போயிட்டு, அதாவது பிஸியாவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. If is full of care, responsibilities and stress, இதெல்லாம் தான் ஃபுல்லா இருக்கு உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்றாங்க. We have no time to stand and stare. நம்மளுக்கு டைமே கிடையாது, நின்று பாக்குறது கூட நம்மளுக்கு டைமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா? இது வந்து ஒரு ஓய்வுக்கான ஒரு போம். ஓகேங்களா? இந்த போம் வந்து வில்லியம் ஹென்ரி டேவிஸ், இவர் தான் வந்து இந்த போயட். இவர் வந்து ரொம்ப அழகா வந்து எல்லாத்தையும் ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியரா வந்து சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே இவரு ஓகே, ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம், இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஆத்தருக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் திஸ் லைஃப்னா வந்து எடுத்த உடனே வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே இல்லை. என்ன லைஃப் இது அப்படின்னு கேட்கிறப்ப இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. சோ அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரெட்ராயிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க சரிங்களா? ஓகே, we have no time to stand and stare. என்னன்னா இங்க பாருங்க, அப்படியே
we have no time to stare and stare. Repetition ஆயிருக்கா? So இது வந்து repetition. இங்க stand and stare வந்து alliterationல வரும். Next, Benath bows வந்து BB வந்திருக்குன்னா இதுவும் alliteration. As long as sleep. As வந்தாலே simile. When would's be when would's be வந்து alliteration. Stream, stars, skies alliteration. Beauty's glance. இங்க வந்து beauties வந்து இந்த அழக வந்து யார் சொல்றாங்க? பெண்ணை சொல்றாங்க. So வந்து இது personification. Her feet, how they can dance. Her feet. Okay. Personification. Wait till her mouth can. இது personification. அதாவது தனித்தனியா லைன் கொடுத்து கேட்டாலும் her mouth. அவங்க மவுத் வந்து யாருக்கு வந்து சொல்றாங்க? ஒரு பெண்ணுக்கு தான் சொல்றாங்க. அது personification. ஓகே. அதே மாதிரி that smile her eyes behind. ஸ்மைல், சிரிப்பு, ஐஸ் இதெல்லாம் யாருக்கு இருக்கும்? ஒரு பெண்ணுக்கு இருக்கும். இங்க பெண்ணை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 லைனுக்குமே பர்சனிஃபிகேஷன் தான். ஓகே. அதே மாதிரி ஸ்டாண்ட், ஸ்டார் வந்து அலிட்ரேஷன். ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சே. ரொம்ப சிம்பிளான போம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த ஆத்தர். ஆக்சுவலி இதுல வந்து ஆத்தர் இருக்க மாட்டாங்க, நான் தான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இதோட ஆத்தர் யாருன்னா வந்து வில்லியம் ஹென்ரி டேவிஸ். 1871 to 1940 வேல்ஸ் ரிப்போர்ட் இங்கிலாந்து. என்னன்னா வந்து இங்கிலாந்துல வந்து வேல்ஸ், ஓகே, வேல்ஸ் அந்த பிளேஸ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. Poet is known for its simple rhetorically style, deep appreciation of a nature world. ஓகே, இந்த போம் படிக்கிறப்பவே நம்மளுக்கு தெரியும் இது எவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நேச்சர் பத்தி அழகா வந்து சொல்லியிருக்கிறதுனால, நேச்சர் வேர்ல்ட பத்தி அழகா இவர் சொல்லியிருக்கிறதுனால இது வந்து இந்த போவம்ல வந்து ரெஸ்ட் எடுங்க, அழகா பாருங்க, ஒவ்வொரு நேச்சர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு இதை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சரி guys, இதோட இந்த போவம் முடிஞ்சிச்சு. Thank you for watching. Keep supporting us. Thank you for your lot of support. Thank you.